கார்த்திகை தீப ஸ்பெஷல் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ரவை, 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். 1 கப் வெல்லம் சேர்த்து 3/4 கப் தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கோங்க. பாகுபாதில் எதுவும் தேவையில்லை, ஏதாவது டஸ்ட் இருக்கும். கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆறட்டும். ஊற வச்ச ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ரவை, ஏலக்காய், 3/4 கப் கோதுமை மாவு, நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தையும் இதோட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு குழி கரண்டியாக எடுத்து போட்டுக்கோங்க. இது புஷ்ஷுன்னு சாஃப்டாக நல்லா பந்து போல் கிளம்பி வரும். நீங்களும் வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு உங்கள் வீட்டில் அப்பம் செய்யுங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஒரு 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஓகே பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.